ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா, பனானா ரெசிபி. இது வந்து நேந்திர பழத்தில் செய்கிறது கேரளா ஸ்பெஷல் ரெசிபி. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழம்பொரி பொதுவாக நேந்திர பழத்தில் தான் செய்வாங்க. நான் வந்து இந்த பழத்தில் செஞ்சுருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் கப் அளவில் 2 கப் நான் வந்து மைதா எடுத்திருக்கேன். அதே ½ கப்பில் வந்து நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து பொதுவாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குவாங்க. ஆனால் நான் வந்து கேசரி கலர் தான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு கெட்டியான பதத்துக்கு கலந்து கொண்டாடணும். எப்படி நம்ம பஜ்ஜி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி கொண்டாந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம இதை தனியாக வச்சிடலாம். வாழைப்பழத்தை அப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். வாழைப்பழத்தில் உள்ள முன்பகுதி பின்பகுதி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல சைஸில் நான் வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பஜ்ஜி போடுறதுக்காக கடாயை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவு ரைஸ் பிரான் ஆயிலை சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாழைப்பழத்தை எடுத்து நம்ம மாவில் நல்லா முன்னாடி பின்னாடியும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். அதே மாதிரியே அடுத்து மறுபடியும் இன்னொரு வாழைப்பழத்தை எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். மாதிரியே எல்லாத்தையும் போட்டு பொரிச்சிக்கலாம். உங்களுக்கு ஸ்பேஸ் நிறையா இருந்தால் நீங்கள் நிறையா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பொன்னிறமாக ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், சுவையான டேஸ்டியான பழம்பொரி தயார். இது வந்து டீயோடு சாப்பிட்லாம், இல்லாட்டினா அப்படியே சாப்பிட்லாம். இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப ருசியாக இருக்கும். குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.